கிறிஸ்துவில் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடம் என்ற ஜெப வழிபாட்டிலே ஆண்டவருடைய இறை இரக்கத்தின் செய்தி நமக்கு என்ன என்பதை அறிந்து கொள்ள ஆவலோடு காத்திருக்கின்ற அருமை தேவச்சனமே, கேட்டுக்கொண்டிருக்கின்ற கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். வாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். ஆவியானவர் நமக்கு என்ன சிந்தனை கொடுக்கிறார் இந்த 5 நிமிடம்? தூய ஆவியே துணையாக வருவே, இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வே. வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. ஆவியானவரே, நீங்கள் பேசுங்கப்பா, நான் கேட்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் பேசுங்கப்பா, நான் கேட்குறேன். இன்னைக்கு நலம் தரும் செய்தி என்ன என்று சொன்னால், என்னை நீ ஆழமாக புரிந்து கொள்ளும்படி நான் தரும் செய்திகளை திரும்பவும் திரும்பவும் படி. ஆமென். என்னை நீ ஆழமாக புரிந்து கொள்ளும்படி நான் தரும் செய்திகளை திரும்பவும் திரும்பவும் படிக்கும்படியாக இறை இரக்கத்தின் செய்தி நமக்கு கிடைக்கும். ஏன் படிக்க வேண்டும் என்று சொன்னால், அது ஒன்றன் மேல் ஒன்றாக பல அடுக்குகள் உள்ளன. மறை உண்மைகள் ஒன்றுக்குள் ஒன்றாக பல அடுக்குகள் உள்ளன. திரும்ப திரும்ப படி. நான் தரும் செய்திகளை, அதுதான் இன்னைக்கு டாபிக். நான் உன் ஆன்மாவுக்கு தரும் அமைதியை குறித்து நினைவு கூர்வாயாக. அதை பற்றிக்கொள். என் குழந்தையே, நீ நிறைய சிறிய பலவீனங்களை கொண்டிருக்கிறாய். மிக சிறிய சோதனையிலும் நீ முற்றிலும் நிலை குலைந்து போவாய் என்ற பயத்தினால், மீண்டும் சொல்லுகிறேன், நீ சிறிய பலவீனங்களை கொண்டிருக்கிறாய். மிக சிறிய சோதனையிலும் நீ முற்றிலும் நிலை குலைந்து போவாய் என்ற பயத்தினால், நான் உன்னை என் மேலாடையின் கீழ் மூடி வைக்க வேண்டியது எனக்கு கட்டாயமாக இருக்கிறது. உனக்கு புரிகிறதா? உனது பற்றுறுதிக்காக நன்றி. என் குழந்தையே, நான் உனக்கு தருவதை பற்றிக்கொள். நான் தரும் செய்திகளை திரும்ப திரும்ப படி, சிந்தித்து பார், அறிந்து கொள். நீ ஆழமாக புரிந்து கொள்ளும்படி அதன் மேல் ஒன்றன் மேல் ஒன்றாக பல அடுக்குகள் உள்ளன. ஆமென், அல்லேலூயா. என் சிறு குழந்தையே, உன் வாழ்க்கையில் உனக்காக நான் கொண்டுள்ள எனது விருப்பங்கள் அனைத்தையும் பின்பற்று. இந்த நாட்களில் நீ மிக குறைவாகவே என்னை அழைக்கிறாய். இந்த வார்த்தை மீண்டும் வாசிக்கும்படி சொல்லுகிறார். இந்த நாட்களில் நீ மிக குறைவாகவே என்னை அழைக்கிறாய். அதனால் உனது நாளின் பல நேரங்களில் நான் வெளியே விடப்படுகிறேன். நீ மிக குறைவாகவே என்னை அழைக்கிறாய். அதனால் உனது நாளின் பல நேரங்களில் நான் வெளியே நிற்கிறேன், நான் வெளியே விடப்படுகிறேன். உனது ஒவ்வொரு நிமிடத்தின் ஏதாவது ஒரு சிறிய பகுதியிலும் நான் இருக்க விரும்புகிறேன். உனது ஒவ்வொரு நிமிடத்தின் ஏதாவது ஒரு சிறிய பகுதியிலும் நான் இருக்க விரும்புகிறேன். ஆவியானவர் எவ்வளவு அழகா பேசுகிறார். நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, நான் கேட்கிறேன் அப்பா.
எல்லாவற்றையும் நீயே எடுத்துக்கொள்ளாதே. எல்லாவற்றையும் நீயே எடுத்துக்கொள்ளாதே. ஒவ்வொரு நிமிடத்தில் ஏதாவது ஒரு சிறிய பகுதியில் நான் உன்னோடு இருக்க விரும்புகிறேன் என்ற வார்த்தை உமக்கு ஸ்தோத்திரம். உனது ஒரு பகுதியை கொடு. உனக்கு புரிகிறதா? உனக்கு புரிகிறதா? நான் இல்லாத எந்த ஒன்றுக்கும் உனக்கு ஒருபோதும் பயன் தராது. நான் இல்லாத எந்த ஒன்றும் உனக்கு ஒருபோதும் பயன் தராது. நான் அதனுள் அமைதிக்காக இல்லாவிட்டால், நான் அதனுள் அனுமதிக்க மறந்தால், நான் உனக்கு கொடுக்க தவறிவிட்டால், அதில் உனக்கு மகிழ்ச்சி தருவது எதுவுமே இருக்காது. துக்கம் மட்டுமே இருக்கும். எனவே என்னை நீ ஆழமாக புரிந்து கொள்ளும்படி, அதன் மேல் ஒன்றன் மேல் ஒன்றாக இருக்கப்படுகின்ற அந்த அடுக்குகளை புரிந்து கொள்ளும்படி, நான் தரும் செய்திகளை திரும்ப திரும்ப படிக்கும்படியாக ஆலோசனை கர்த்தர் நமக்கு தருகிறார். நம்மை விசாரிக்கிற தேவன், ஆலோசனை கர்த்தர், வழி நடத்துகிற தெய்வம், பராமரிக்கிற இறைவன் ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளை அனுப்பி மன்னாவை அனுப்பி நம்மை குணப்படுத்துகிறார். அழிவின் குழியிலிருந்து விடுவிக்கிறார். பாவ சுபாவத்திலிருந்து விடுதலை தருகிறார். குடும்ப சமாதானத்தை தருகிறார். எனவே நான் தரும் செய்திகளை திரும்ப திரும்ப படி. நீ ஆழமாக புரிந்து கொள்ளும்படி. ஏனென்றால் மறை உண்மைகள் ஒன்றன் மேல் ஒன்றாக பல அடுக்குகளாக உள்ளன. எனவே என் மகனே, மகளே, இந்த காலை பொழுதினிலே கேட்டுக்கொண்டிருக்கின்ற கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. மீண்டும் நாளை காலை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் அன்பு சகோதரன் சேவியர் தேவராஜ மனோகரன், கோவை மறை மாவட்டம். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். தேவன் உங்களை நிறைவாக இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிக்கப் போவதற்காய் நன்றி. Have a nice day. God bless you. Hallelujah.